கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னமோ மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க போல இருக்கு. என்னன்னு சொல்லு. என்னம்மா? ஆமா அத்தை, என் மனசுக்குள்ள நிறைய ஓடுது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அத்தை. அதனாலதான் நான் அம்மா வீட்டுக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறேன் அத்தை. அத்தை, இன்னைக்கு வெச்சுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்டர்வியூ வந்திருந்தது. அது கூட சார் தான் சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோமா. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சாரோட ஃபேக்ட்ரின்னு. அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிக்கு இவர் தான் ஓனர்னு தெரிஞ்சதும் நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாத்த. நீலாமா, நம்ம ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தியா? அது சரி. ஆமா, ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கேன், அர்ஜுனை பார்த்துருக்கேன். இதெல்லாம் நினச்சி நீ சந்தோஷம் தானே படணும். இதுக்கு எதுக்குமா உனக்கு குழப்பம்? என்னம்மா அத்தை, இதை நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் அந்த இடத்துல இல்லை அத்தை. நாங்கள் ரொம்ப கீழே இருக்கோம். அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிக்கு சார் தான் ஓனர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சத்தியமா என்னால் இங்கே இருக்கவே முடியல அத்தை. நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு அப்புறம் தான் அத்தை தெரியுது. அத்தை, உங்கள் பையனுக்கு தகுதியானவ நான் கிடையாது அத்தை. ஓ, இதுதான் மேடம்க்கு பிரச்சனை போல இருக்கு. அதனாலதான் காலையிலேயே மேடமோட முகம் சரியில்லை. என்ன சொல்றது இவ்வளோ? இல்லம்மா, என்ன பேசிட்டு இருக்க? இங்க நாங்க யாரும் பணத்தை வச்சு ஆளுங்களை இட போடுறவங்க கிடையாது. உங்க மாமா பத்தி உனக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இப்ப நீ பேசுன இந்த விஷயம் மட்டும் உங்க மாமாக்கோ இல்ல உன் புருஷன் அர்ஜுனுக்கோ கேட்டா தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். 2 பேரும் ரொம்ப கோவப்படுவாங்க பாத்துக்க. இல்ல அத்தை, நீங்க உங்க பெருந்தன்மையை சொல்றீங்க, ஆனா என்னால அப்படி இருக்க முடியல அத்தை. நான் உங்க வீட்டுக்கு தகுதியான மருமகளே கிடையாது அத்தை. அவருக்கு ஏத்தவ நான் கிடையாது. அவருக்கு ஏத்தவ பிரியாதான். பிரியா மட்டும்தான். நான் தான் தவறுதெல்லாம் இடையில வந்துட்டேன் அத்தை. எனக்கு இப்பதான் அது உணர முடியுது அத்தை. இல்லை அத்தை, நான் இனிமே இங்கே இருந்தா நல்லா இருக்காது. நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, நான் நாளைக்கு கிளம்புறேன். நீங்க பாரடி மருமகளே, நான் ரொம்ப நேரமா பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் இதே மாதிரி பேசிட்டு இருந்த அத்தை அடிச்சிடுவேன் பாத்துக்க. என்ன பேசிட்டு இருக்க நீனு? என்னடி மருமகளே, ஏன் இப்படி பேசுற? இங்க பாருமா, உன்னை எங்க வீட்டு குலசாமியா நினைக்கிறோம். எங்க குடும்ப மானத்தை காப்பாத்த வந்த குலதெய்வமா நினைக்கிறோம். ஆனா நீ என்னடானா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அன்னைக்கு நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நானும் உங்க மாமாவும் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்போமான்னு தெரியல. நாங்க கடன்ல மாட்டிக்கிட்டு இருந்த போது உங்க அப்பா தான் எங்களுக்கு உங்க வீட்டை வித்து காசை கொடுத்து எங்க மானத்தை காப்பாத்தி அனுப்பி விட்டாரு. அன்னைக்கு உங்க அப்பா காப்பாத்தினாரு. அப்புறம் என் பையன் கல்யாணத்துல நீ எங்க குடும்பத்தை காப்பாத்திருக்க. இப்படிலாம் இருக்கும்போது நாங்க எப்படிமா உன்னை இப்படியெல்லாம் நினைப்போம்? இங்க பாரடி மருமகளே, இப்படியெல்லாம் பேசாத. இப்படியெல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாத. நானும் சரி, மாமாவும் சரி, ஏன் அர்ஜுன் கூட சரி, இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டான். அர்ஜுன் கூட வேணான்னு நினைச்சிருந்தானா அவன் எப்பயும் உன்னை ஒதுக்கிட்டு இருப்பான்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பிள்ளை இப்போவும் உன்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கான். ஆனா மற்ற விஷயங்கள் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தானே பேசிட்டு இருக்கான். அவன் மனசு சீக்கிரம் மாறிடுமா? இங்க பாரு மருமகளே, இப்படியெல்லாம் யோசிக்காதடி. என்ன சொல்ல, பிரியா தான் ஏத்தவலாம். என்னடி பேசுற நீனு? உன் இடத்துல பிரியா வந்திருந்தா கூட நாங்களும் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்போமான்னு தெரியல. பிரியா எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இருப்பாளான்னு தெரியல. அர்ஜுனை நல்லா பார்த்துப்பாளான்னு தெரியல. இங்க பாருமா, பிரியா குணம் வேற, உன் குணம் வேற. அதுக்காக நான் பிரியாவை கெட்டவன்னு சொல்ல மாட்டேன். அவன் வேற மாதிரிப்பட்டவ, நீ வேற மாதிரிப்பட்டவ. எங்க குடும்பத்துக்கு யார் தேவைன்னு அந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கல்யாணம் நடக்கிற அந்த கடைசி நிமிஷத்துல பிரியா வேணான்னு விட்டுட்டு உன்னை எங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்காரு. நாங்க எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கோம். நீ கிடைச்சதை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம். உங்க மாமா கொடுத்த வாக்க நிறைவேற்றியாச்சுன்னு சொல்லிட்டு நாங்க அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கோம். இங்க பாருமா, இப்படியெல்லாம் பேசாதம்மா. இப்படியெல்லாம் நினைக்காத. நானு மாமா அர்ஜுன் யாருமே இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டோம். நீ இதை பத்திலாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. நீ பணம் இருந்தா என்ன, பணம் இல்லைன்னா என்ன? நீ எப்பவும் என் வீட்டு மகாலட்சுமி. எப்போ நீ என் வீட்டு மருமகளா வந்துட்டியோ அன்னைக்கு நீ தான் என் வீட்டு மகாலட்சுமி. இதை நான் மட்டும் இல்லை, உன் மாமாவே அடிக்கடி சொல்லுவாரு. கூடி சீக்கிரம் அர்ஜுனும் சொல்லுவான். கவலைப்படாதம்மா. பாரதி சின்ன பொண்ணு, அவளை பத்தி உனக்கே தெரியும். அவளும் போக போக உன்னை பத்தி எல்லாமே புரிஞ்சுப்பான். நீ இப்படியெல்லாம் யோசிக்காதடி. நீ பாடி மருமகளே, இன்னொரு தடவை உன் வாயிலேருந்து நான் போறேன்ற வார்த்தையே வரக்கூடாது சொல்லிட்டேன். இன்னொரு தடவை நீ போறேன்ற வார்த்தை வந்தது அப்புறம் இந்த அத்தையை நீ உயிரோட பார்க்க முடியாது பாத்துக்க. அத்தை, என்ன அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் நீ இப்படி எல்லாம் பேசும்போது நான் இப்படி பேசிதானே ஆகணும். இங்க பாடி மருமகளே, இன்னொரு தடவை உன் வாயிலேருந்து எங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாத.
சரியா? அம்மா அப்பா ஞாபகமோ தம்பி ஞாபகமோ வந்தா போய் பார்த்துட்டு ஒரு நாள் 2 நாள்ல திரும்பி வந்துரு. நீங்க மறு வீட்டுக்கு போன அந்த 2 நாள் என்னால இருக்கவே முடியல தெரியுமா? என் பையனை விட்டு கிடையாது, உன்னை விட்டு. ஏன்னா என் பையன் எத்தனையோ நாள் பிசினஸ் விஷயமா வெளியூருக்குலாம் போயிருக்கான். அப்பெல்லாம் நான் 5-6 நாளுக்கு மேல அவனை விட்டு இருந்திருக்கேன். ஆனா உன்னை விட்டு என்னால இருக்க முடியல தெரியுமா? என் கூட நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசுற ஒரே ஆளு நீ மட்டும்தான். என் பையன் பிசினஸ் ஓடிடுறான். என் பொண்ணு அவளை நீயே பாக்குறல, என்னை கிண்டல் பண்ண மட்டும்தான் வருவாளே. மாமாவுக்கு சுத்தமா டைம் இல்லை. இப்படி இருக்கும்போது நீ மட்டும்தான். உனக்கு 1008 வேலை இருந்தாலும் இந்த அத்தைக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குற. அப்படி இருக்கும்போது என் மருமகளை நான் என்னால விட்டு இருக்க முடியுமா? நீ என்னடானா ஒரே முட்டா போறேன்னு சொல்ற. இப்படியெல்லாம் பேசாதடி. என்ன பாக்குற? இன்னொரு தடவை உன் வாயில இருந்து இந்த வார்த்தைலாம் வந்தது, நானே ஊசி நூலை வச்சு வாயை தைச்சிருவேன் பாத்துக்க. அது சரி. அடிய குல்ஃபி, இப்பதான் நீ ஏன் ஒரு மாதிரி இருந்தேன்னு எனக்கும் புரியுது. நல்லவளா இருக்கலாம், ஆனா அதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆனா என்னால உனக்கு நிறைய கஷ்டம்னு எனக்கு தோணுது. சாரி குல்ஃபி, என்னால எதுவும் பண்ண முடியாது. சரி, அவ பேசிட்டு வரட்டும், நம்ம ரூமுக்கு போகலாம். இனிமே நான் இங்க இருந்தேன்னா நல்லா இருக்காது. டி அர்ஜுன், நம்ம ரூமுக்கு போறதா சரி. சாரி அத்தை, எனக்கு அப்படிலாம் என்னமோ தோணுச்சு, அதனால நான் அப்படி சொன்னேன். எனக்கு இங்க இருக்க தகுதி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு அத்தை. இங்க பாடி மருமகளே, ஏன் வீட்டுக்கு மருமகளா வரவளுக்கு 2 தகுதி இருந்தா போதும். ஒண்ணு நல்ல மனசும் நல்ல குணமும். அது என் மருமக கிட்ட 2மே இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு பொண்ணா இருக்கணும். ஆமா, நீ பொண்ணு தானே? அத்து, என்னத்தை இப்படி கேட்டீங்க? அப்புறம் என்ன, எனக்கு தேவையே இந்த 2 தகுதி தான். இந்த 2 தகுதி உங்ககிட்ட இருக்குல்ல, இது போதும். எனக்கு மட்டும் இல்ல, என் வீட்டுக்காருக்கும் இந்த 2 தகுதி தான் வேணும். ஏன் உன் வீட்டுக்காரனுக்கும் இந்த 2 தகுதி தான் வேணும். இதுவே போதும். நீ நினைக்கிற மாதிரி கோட்டீஸ்வரியா தான் என் வீட்டு மருமகளா வரணும்னா அவசியம் கிடையாது. என் வீட்டு மருமக எப்படி வந்தாலும் சரி, எனக்கு என் வீட்டு மருமக மகாலட்சுமி தான். இங்க பாரு, நீ எங்க வீட்டு கொலசாமின்னு நான் எப்பயே சொல்லிட்டேன். இனிமே இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தது, நான் மாமியார மாற வேண்டியது வரும் பாத்துக்க. புரியுதா? புரியுது. புரிஞ்சா சரிதான். இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசி பாரு, அப்புறம் தான் இருக்கு கோணி ஊசி வச்சு வாயை தச்சிடறேன்னா இல்லையான்னு. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். நீ இன்னும் சாப்பிடல தானே? ஆமா அத்தை. என்ன பசிக்கலையா என்ன? எவ்வளவு நேரம் பசிக்கல, ஆனா இப்ப ரொம்ப பசிக்குது. சரி சரி, நீ இங்கே இருந்துக்க. அத்தை போய் டிஃபன் எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன்னு. நீ சாப்பிட்டுட்டு போய் அவனை போய் பாரு. அர்ஜுன் என்ன ஆச்சும் ஏதாச்சும் நினைச்சிட்டு இருப்பான். போய் அவன்கிட்ட போய் பாருன்னு எப்போ போல பேசுமா. சரிங்க அத்தை. அத்தை, நைட்டு என்ன டிஃபனு? சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு வச்சிருக்கேன். பிடிக்கும்ல? நல்லாவே பிடிக்கும். 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கூட வச்சுட்டு வாங்க, இப்ப நான் சாப்பிட்றேன். ஏன்னா இவ்வளவு நேரம் ரொம்ப குழப்பத்துல இருந்தேனா, அப்ப பசியே இல்லையா. இப்ப குழப்பம் தீந்துருச்சு, அதனால ரொம்ப பசிக்குது. 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துட்டு வாங்க. இதுதான் என் மருமகன்னு சொல்றது. என் மருமக எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். நிலானா இப்படிதான் இருக்கணும். சும்மா அழுது வடிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் என் மருமகளுக்கு செட் ஆகல பாத்துக்க. சரியா? ராஜாத்தி, உங்க உட்காந்துக்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியா? ஓ, அப்ப குல்ஃபியோட ப்ராப்ளம் இதுதான். நான் தான் ஃபேக்டரியோட ப்ரொப்ரைட்டர்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். ஆனா குல்ஃபி, நீ டோட்டலாவே வேற மாதிரி இருக்கேடி. ஆனா எனக்கு இப்போதைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான், ஐம் சாரி. அது தவிர இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்லவும் முடியாது, என்னால் எதையும் மாற்றிக்கவும் முடியாது. சாரி குல்ஃபி. நான் இது வரைக்கும் பிரியாவை மட்டும்தான் பார்த்துருக்கேன். பிரியாவோட கேரக்டருக்கும் இவளுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. பிரியா ஒரு மாதிரினா இப்போ வேற மாதிரி இருக்கான். ஆனால் நான் பார்த்ததுலேயே குல்ஃபி, நீ நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் தாண்டி. ஐயோ, இவர் இன்னும் தூங்கலையா? போச்சு போச்சு. இப்போ ஏதாவது நம்மளை கேட்பாரா? நம்ம வேற இன்னைக்குன்னு 10 ரூமுக்கு லேட்டாக வந்திருக்கோமே. நமக்காக தான் வெயிட் பண்ணுறாரோ? சீச்சி, நமக்காக வெயிட் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் இப்போ ஏதாவது இந்த மனுஷன் கேட்பாரு, என்ன பதில் சொல்றது? எதுவும் சொல்ல வேணாம். அவர் அந்த பக்கம் தானே திரும்பி இருக்காரு. கடகடன்னு போய் பாயை கொண்டு வந்து போட்டு ரொம்ப தூங்கிடணும். கண்ணை மூடிட்டோன்னு நினச்சிக்கா, அவர் சொல்றது எதையுமே காதல வாங்காத மாதிரி தூங்கிட்ட மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ, அதுக்குள்ள இந்த பக்கம் திரும்பிட்டாரு. ஏன் சார் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? எனக்கு தான் கேக்குதே, நீங்க என்னதான் கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? இந்த ரூமுக்குள்ள 2 பேர் தான் இருக்கும். அப்ப நீங்க என்னதானே கூப்பிடுவீங்க? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு தெரியலல, திரும்ப. சார், குட் நைட். தூக்கம் வருது சார், தூங்கட்டுமா? என்னது, தூங்க போறியா? தூங்குறதெல்லாம் இருக்கட்டும்,
என் ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி உனக்கு நான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? இத்தனை மணிக்கெல்லாம் ரூம்குள்ள வந்துடணும், இத்தனை மணிக்கெல்லாம் ரூமை விட்டு வெளியில போயிடணும்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இது என்ன ஹாஸ்டல் ரூமா இது? இவர் என்ன வார்டன் மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? ஆமா, கிட்டத்தட்ட இந்த ரூம் இவரும் அப்படிதான் இருக்காங்களே. என்ன முடிப்ப? ஆமா, இது ஹாஸ்டல் ரூம் தான், நான் வார்டன் தான். கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும், சொல்லு. சார், எப்படி சார்? நான் ஏதாவது மனசுல நினைச்சா அது அப்படியே சொல்றீங்க சார். உங்களுக்கு எதுவும் ஜோசியம் இல்ல மந்திர தந்திரம் அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா சார்? ஓ டி குல்ஃபி, ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி மந்திரவாதி மாதிரி அடிக்கிறது? அச்சிச்சி, அப்படி இல்ல சார். ஒரு வாட்டியும் நான் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறேனோ அது அப்படியே நீங்க சொல்றீங்களா, அதான் சார் கேட்டேன். உன் மனசுல இருக்கிறத கரெக்டா சொல்றேன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு அர்த்தம். என் மனசுல அட உன்னை நினைச்சதனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கிறதானே. என்ன மேடம் ஏதோ அந்த பக்கம் திரும்பி என்னமோ பண்ண மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்ல சார், அந்த பக்கமா திரும்பி பாய் இருக்கான்னு பார்த்தேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, பாய் இருக்கான்னு பார்த்தேன். ஆமா ஆமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது குல்ஃபி. நீ அந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது சார். தூக்கம் வருது. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில காணுமே. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா? எங்கடி போனா? அது வந்து சார், கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்தது சார், அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா டைம் போனது தெரியல சார். ஓ, கிச்சன்ல வேலை? எப்படி உங்க வீட்ல எல்லாம் கிச்சன்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் வேலை பாப்பீங்களா? ஓ, அப்ப இவர் கிச்சன் வரைக்கும் தேடி வந்திருக்காரோ? அட, நம்மள தேடி கிச்சனுக்குள்ள வந்திருக்காரா என்ன? சரிங்க சார், இப்ப நீங்க என்கிட்ட மாட்டீங்க. ஏன் சார் என்ன தேடி கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க போல இருக்கே? இல்ல இல்ல, நான் ஏன் உன்னை தேடிட்டு கிச்சனுக்கு வரேன்? நானும் உன்னெல்லாம் தேடிக்கிட்டு வரல, அம்மாவை தேடிக்கிட்டு வந்தேன். அம்மா கிச்சன்ல இருக்காங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தேன், அம்மா இல்ல. அப்போதான் நீயும் அங்க இருப்பியா இல்லையான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அப்படி சார். என்னதான் தேடி வந்திருக்கீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. சொல்ல வைக்கிறேன் சார், நீங்க என்னதான் தேடி வந்தீங்கன்னு கூடிய சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன். என்ன யாரு நினைச்சீங்க? நான் நிலாவாக்கும். சரி, எதுக்கு நிறுத்த தின்னு முடிச்சுட்டு இருக்கேன்? இனிமே இந்த மாதிரி லேட்டெல்லாம் வராதா? இன்னைக்கு ஒரு நாள் உனப்படணும் உனக்கு எக்ஸ்கியூஸ் தரேன், சரியா? இதுதான் லாஸ்ட் வார்னிங், பாத்துக்கா. போ, போய் பாடு, படிக்கிற வேலையை பாரு. இன்னும் கொஞ்சம் விட்டா நீ என்கிட்ட இந்த விஷயத்த கறந்துருவ போல இருக்கு. போ. சரிங்க சார். நிலா, உன்னை தேடிக்கிட்டு சாரு கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்காரு. நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல? என்னன்னு தெரியலே, மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. ஐயோ ஜாலி. இதுதான் கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் அங்க படுத்துப்போம். என்ன இவன் எப்போ இங்க தானே படுப்பான், இப்போ என்ன அங்க போயிட்டான்? ஓய் ஓய் குல்ஃபி, அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தல் கை சேர்ந்ததே. படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனே. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது விடிய விடிய. சார் சொல்லுங்க சார். சார் சார் என்ன என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டேன்? சரியா போச்சு சார், நான் எங்க கூப்பிட்டேன்? நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க. கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்க சார், என்ன சார், எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? ஆமால, நான் தான் கூப்பிட்டேன். ஆனா எதுக்கு கூப்பிட்டேன்? டியர் ஜூன், ஏன்டா இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, எப்பவுமே இங்க தானே படுப்பேன். இப்போ என்ன குல்பி இங்க வந்து படுத்துட்டேன்? என்ன திடீர்னு இடத்த மாத்திட்டேன்? ஓ, அதுவா சார், அது ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சிருந்தேன், அதனால கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தா, அதனால அங்க உட்காந்து செட் ஆகாது. அதனால சார் இங்க வந்துட்டேன். இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேப்பர்ஸ் எல்லாம் திருத்திட்டு அதுக்கப்புறமா நான் லைட் ஆஃப் பண்றேன் சார். நீங்க போய் பாருங்க சார். ஓ டீச்சர் மேடம், இப்போ ஸ்கூல்ல செய்ய வேண்டிய வேலையை வீட்லயும் செய்யலாம் முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஏய், வீட்டில் கிடைக்கிற டைம் கொஞ்சம் தான், அதுலயும் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இங்கேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். எடுத்து வச்சுட்டு படுடி, மற்றதெல்லாம் காலையில ஸ்கூல்ல போய் பார்த்துக்கலாம். சார் ப்ளீஸ் சார், 50 பேப்பர்ஸ் தான், 50 பேப்பர்ஸ் மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது சார். இது காலையில ஸ்கூல்ல போய் பண்ண முடியாது சார், ஸ்கூல்ல வேற ஒர்க் இருக்கு சார். ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுங்க சார். ½ அன் ஹவர்ல கடகடன்னு இதெல்லாம் முடிச்சிடுவேன் சார். முடிச்சுட்டு அப்புறம் உடனே படுத்துறேன் சார். ப்ளீஸ் சார். குல்ஃபி, நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன்,
நீ என்னடா வேலைன்னு எடுத்து வச்சுட்டு இருக்க. நான் பேசுறதே கொஞ்ச நேரம் தான், அதுலயும் இந்த மாதிரி வேலை எதுனா நானும் என்ன பண்ணுவேன்? என்ன சார், பேப்பர் தானே கரெக்ஷன் பண்றேன்னு சொல்றேன், அதுக்கு போய் இப்படி மறைக்கிறீங்க? ப்ளீஸ் சார். அது சரி, இவ இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்றாளே, சரி இவ்வளோ என்ன பண்ணுவா, இவளுக்கும் ஒர்க் இருக்குல்ல. சரி பார்க்கட்டும், நம்ம போய் படுப்போம். படுத்தாலும் தூக்கம் வேற வராது. இந்த வாயாடி கூட கொஞ்ச நேரமாவது வாய் பேசணும். அந்த வாயாடி பேசுறத கொஞ்சம் கேட்டாதான் தூக்கமே வரும். இப்போ போய் தூங்கணும்னா தூங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி ட்ரை பண்ணுவோம். பாவம் அவ வேலையை பார்க்கணும். சார் சார். ஏண்டி கத்துற? பக்கத்துல தாடி இருக்கேன் குல்பி, எதுக்கு கத்துற? இல்ல சார், இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்கல்ல, ஒருவேளை நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலாம். என் குரல் வேற சின்ன குரல் சார், உங்களுக்கு கேட்காதுல்ல, அதான் சார் அப்படி கொஞ்சமா கத்துனேன். இப்ப கேட்டுச்சு பாத்தீங்களா? எப்படி எப்படி உன் குரல் சின்ன குரல், ஹாலில் நின்று கூப்பிட்டீங்கன்னா பாத்ரூம்ல இருந்தா கூட கேட்கொண்டி. இவ்வளோ பக்கத்துல இருக்க, காது கிளிய கத்துறோம், காதுல இருந்து ரத்தம் வருதுடி. அவ்வளவு சத்தமாவா கூப்பிடுறேன்? சாரி சார், ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கத்தி கத்தி அந்த குரலே வந்துருச்சு பாத்துக்கோங்க. சாரி சார். அது சரிடி, உன்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப பாவம். நீ அவங்க கிட்ட மாட்டல, அவங்க தான் உங்ககிட்ட மாட்டிருக்காங்க போல இருக்கு. பாவம் பிள்ளைங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? உண்மையை தாண்டி சொல்றேன். என்ன வாய் உனக்கு, அப்பப்பா என்னால காது கொடுத்து கொஞ்ச நேரம் கேட்க முடியல, ஆனாலும் இந்த வாயை கேட்காமலும் இருக்க முடியல. சார் கடைசி என்னமா சொன்னீங்களே, அது என்ன சார்? ஏடி எவ்வளவு உஷாரா வாஷ் பண்றான், சொல்ல மாட்டேன் ஓட்டி குல்பி. சொல்லுங்க சார், என்னமோ கடைசியா சொன்னீங்களே, அது என்ன சார்? என் காதல் சரியா விழல சார், சொல்லுங்க சார். உன் வேலையை பாரு, நான் போய் தூங்குறேன்னு சொன்னேன். சார் போய் சொல்லாதீங்க சார், நீங்க வேற என்னமோ சொன்னீங்க. என் காதுல சரியா விழலன்னு தானே கேக்குறேன், மறுபடியும் ஒருக்கா சொல்லலாம்ல சார்? எப்படி சொல்லுவேன் பாரு, சொல்ல மாட்டேனே, முடிஞ்ச கண்டுபிடிச்சுக்கடி போடி. சார் அப்படி குல்பி இன்னொரு தடவை கத்துன வாயில துணி வச்சு அமைக்கிறோம் பாத்துக்க. உண்மையாவே செஞ்சாலும் செஞ்சிருவாரு, ரொம்ப ஓவரா தான் கத்திட்டேமோ. சாரி சார். குல்பி வாயாடி, எப்படி இந்த வாய் உனக்கு கண்ட்ரோல் படைச்சான்? இந்த வாய் பேச விட்டுட்டு நாலு முழுக்க கேட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கு. டேய் அர்ஜுன், நீ நாலு முழுக்க கேட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவதான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாளே, அவ அம்மா வீட்டுக்கு போலான்னு முடிவுல இருக்கான். நீ என்ன முடிவுல இருக்க? அட ஆமால, இவ வேற அம்மா கிட்ட அப்படி இல்ல சொன்னா, முதல்ல இவ மைண்ட மாத்தணும். சரி முதல்ல அதை பத்தி இவகிட்ட பேசி இவளுக்கு நல்லா புரியுற மாதிரி தெளிவா சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவ இஷ்டம் பாப்போம். ஓய் குல்பி, சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். அத்தை சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு வச்சிருந்தாங்க, செம்ம டேஸ்ட் சார். எப்பவுமே 3 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், ஆனா இன்னைக்கு 5 சப்பாத்தி சாப்பிட்டிருக்கேன் சார். வயிறு ஃபுல்லா இருக்கு, இப்பவே தூக்கம் வருதுதான். ஆனாலும் என்ன பண்ண சார், கொஞ்சம் வேலை இருக்கே, முடிச்சிட்டு தான் தூங்கணும். அப்படியான்னு தானடி கேட்டேன், அதுக்கு இவ்வளோவா? சொப்பா, ஒரு கேள்வி கேட்டா எனக்கு 10 பதில் தராய்வ. சார் விளக்கமா சொல்லணுமா இல்லையா சார்? அதுக்கு தான் விளக்கமா சொன்னேன். நல்ல விளக்கம் தான் உன் விளக்கம். சரி அதெல்லாம் போகட்டும். ஆமா, மார்னிங் நடந்ததை பத்தி எதுவுமே பேசவே மாட்டேன். அது அது வந்து சார், என்ன உன் மனசுல என்ன படுதோ அது தாராளமா என்கிட்ட சொல்லலாம், சொல்லு. இல்ல சார், அது வந்து என்னன்னா. அதான் சொல்றேன்ல குல்பி, உன் மனசுல என்ன படுதோ நீ தாராளமா என்கிட்ட சொல்லலாம், சொல்லு. காலையில என்ன நீ ஃபேக்டரியில பார்த்ததும் உன் முகம் மாறினதை நான் பார்த்தேன். இப்போ வரைக்கும் நீ சரியா என்கிட்ட பேசல, என்ன ரீசன் சொல்லு. இல்ல சார், அது வந்து. ஓய் குல்பி, நீ அம்மா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். சார் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறேன்? ஓய் குல்பி இங்க பாரு, நான் இப்போ இல்லை எப்பவுமே நீ நினைச்ச பாரு, அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அந்த மாதிரி ஸ்டேட்டஸை பார்த்து பழகிறவனும் கிடையாது. என்ன முழிக்கிறேன்? ஓய் குல்பி, சும்மா ஸ்டேட்டஸ் அது இதுன்னு அந்த ரீசன்லாம் சொல்லிட்டு இங்கேருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்காத. உனக்கு இங்கே பிடிக்கலன்னா நீ தாராளமாக போகலாம், அது நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். அதுக்காக ஸ்டேட்டஸு அது இதுன்னு அந்த மாதிரி ரீசன்லாம் எதுவும் சொல்லாத. அப்படி நினைக்கிறவனும் நான் கிடையாது. ஓய் என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியல சார். என்ன புரியல? இல்ல, நானும் அத்தையும் பர்சனலா பேசினிருந்தோம், அத கூட நீங்க ஓட்டி கேட்டுட்டீங்களே. அடியே குல்பி, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா ஒட்டி கேட்ட நான் சொல்றேன். அவ்வளவு கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன், வேணாண்டி மனுஷனா இருக்கணும்னு பாக்குறேன், என்ன வேற மாதிரி மாத்திராத சொல்லிட்டேன். இது என்ன உண்மை எதனை கேட்டேன், நானும் அத்தையும் பேசும்போது நீங்க ஒட்டு தானே சார் கேட்டிருக்கீங்க, அப்புறம் என்ன சார்? ஓய் குல்பி, நான் உன்னை ஒட்டெல்லாம் கேட்கல, அம்மாவை தேடிக்கிட்டு வந்தேன். அப்போ அம்மா அவங்க ரூம்ல தானே இருப்பாங்க,
அப்படின்னு தேடலாமே வந்தா நீ என்னமோ எங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு எங்க அம்மா என்னமோ உனக்கு ஆறுதலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு பார்க்கலாமேன்னு பார்த்தா மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் அது தன்னாலதான் என் காதுல விழுந்தது. நான் உன்னை ஒட்டெல்லாம் கேட்கல. ஓ அப்படியா, நான் கூட நீங்க ஒட்டு தான் கேட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் சார். சாரி சார். கொழுப்புடி, உடம்பு முழுக்க கொழுப்பு உன்னெல்லாம். போய் குல்ஃபி, ஆமா எனக்கு ஒரு டவுட்டு. நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கான்? சார் நானா சார்? எனக்கு அதெல்லாம் வராது சார். ஏய் குல்ஃபி, என்ன அப்படி சொல்ற? யாரையாவது லவ் பண்ணிருப்பல்ல, பொய் சொல்லாத. நான் எதுவும் நினைக்க மாட்டேன், சொல்லு. இது நீங்க என்ன சார் அப்படி லவ் பண்றவளா இருந்தா அந்த லவ்வையே வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிருப்பேனே. இப்படி 19 மாப்பிளையும் விரட்டி அடிக்க மாட்டேன்ல. கரெக்டு தான், பாயிண்டா தான் பேசுறேன். ஆனாலும் உன்னால எவனாவது லவ் பண்ணிருந்தோம் அவ்வளவுதாண்டி குல்ஃபி. அவன் தலை தெறிக்க ஓடிட்டு இருப்பான். சார் அப்படியே சொல்றீங்க, ஆனா அப்படி ஓடலையே. ஓடலையா? என்ன சொல்றா இவன்? ஏய் குல்ஃபி, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமா சார், உண்மையை தான் சொல்றேனே. நீங்க தானே சொன்னீங்க என்ன லவ் பண்ணிருந்தானா அவன் தலை தெறிக்க ஓடி இருப்பான்னு. அப்படி ஒன்றும் ஓடலையே. ஐயோ சார், உங்களுக்கு புரியலையா? நான் தான் யாரையும் லவ் பண்ணல, ஆனா என்ன ஒருத்தர் லவ் பண்ணார் சார். ஏய் குல்ஃபி, உண்மையதான் சொல்றாளா இல்ல நம்மள ஏதாவது வெறுப்பேற்றணும்னு சொல்றாளா? சரி, அவ சொல்றது நான் ஏன் வெறுப்பாக போறேன்? அதெல்லாம் வெறுப்பாகல. ஏய் குல்ஃபி, என்னடி சொல்ற? உன்ன ஒருத்தவங்க லவ் பண்ணாங்களா? லவ் பண்ணாங்களா இல்ல சார், இப்ப வரைக்கும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்காராமா. என்ன இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்? டீட்டெயிலா கேட்கலாமா? கேட்க முடியுமா நம்மளால? சரி, இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம மண்டை அடிச்சிடும் போல இருக்கே. குல்ஃபி, உன்னை லவ் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அதுவும் இப்ப கூட லவ் பண்றாருன்னு சொல்றியே, அது உண்மையா? ஐயோ சார், எனக்கு தெரியும் சார், நீங்க இதை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அவர் என்கிட்ட வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும், ஆனாலும் அந்த கல்யாணம் உன் விருப்பம் இல்லாம நடந்ததுன்னு எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். இப்ப கூட சொல்லு நிலா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், நீ எப்ப எப்படி வந்தாலும் உன்னை நான் மனசார ஏத்து பண்ணிலான்னு இன்னைக்கு கூட கிளாஸ் ரூம்ல வந்து நின்னுட்டு பெருசா டயலாக் பேசிட்டு இருந்தாரு சார். எவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுமா வந்து இப்படி பேசுவாங்க? ஆமா, அதுக்கு இவன் என்ன சொல்லியிருப்பான்? அதையும் இவகிட்டே கேட்டோம். ஆமா, அதான் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருல, மேடம் என்ன பதில் சொன்னீங்க? நானா சார்? வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் என் ஹஸ்பண்ட் சார் கிட்ட கேட்டுட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பதில் சொல்றேன் சார்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். என்ன சார் சொல்லுவா அவர்கிட்ட? ஓகேன்னு சொல்லுவா சார்? கொழுப்பு பிடிச்சபடி நீனு குல்ஃபி, என்னைக்காவது ஒரு நாள் உன் கொழுப்பை நான் கரைக்கல. என் பேர் அர்ஜுன் இல்லடி போல. அவன் சொன்னானா இவன் என்கிட்ட வந்து கேட்கறாளாமா, அதுக்கு இப்ப நான் பதில் சொல்லணும். அப்படிதானடி? சொல்றேன்டி. அது சரி, ஒரு புருஷன்னா இன்னொரு நான் சொன்ன விஷயத்துக்கு இன்னத்துக்கு கோபம் வந்திருக்கும், ஆனா இந்த பீஸ்க்கு கோபம் வருதா பாரு, திருன்னு முழிக்கிறத பாரு. சாரி சார், உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எந்த விஷயத்த மறைக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதான் சொல்லிட்டேன் சார். உங்களுக்கு இப்ப கஷ்டமா இருக்கா இல்ல நீ அவன் கூடவே போயிடுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நான் உங்களை வேற மாதிரிதான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுன்னு இப்ப விளையாட்டா உங்ககிட்ட சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். உனக்கு எது இஷ்டமோ அதை நீ பண்ணு. இதை என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லையே, எதுக்கு என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்? பாவி மனுஷா, நான் சொன்ன விஷயத்துக்கு இந்நேரம் நீ என் முடிய பிடிச்சி கண்ணத்துலயும் 4 கொடுத்துருக்கணும். ஆனா நீ என்னடானா உனக்கு எது இஷ்டமோ பண்ணுன்ற. ஐயோ என்னையா, ஏன் இப்படி இருக்க? நீ என்ன பொண்டாட்டியை ஏத்துக்கொள்ளணும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது அவன் அப்படி சொல்லுவான், நீ கேட்டுட்டு வந்தியாடின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. என்னடானா உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணா, ஏன் இப்படி இருக்க? என்ன உனக்கு இஷ்டமா? யோ நீ மனுஷனையா? ஓய் என்னடி குல்ஃபி, எதுக்கு இப்ப இப்படி பேசுன? சாரி சார், இப்படி உங்களை திட்டணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா திட்டதான் முடியல, என்ன பண்றது சார்? போங்க சார், போய் படுங்க. சும்மா வந்து உனக்கு இஷ்டமா இஷ்டம் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காதீங்க சார். எனக்கு இஷ்டம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிருப்பேன். இப்பவும் இப்படி பேசிட்டு நின்றுட்டு இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல மறந்துட்டேன்டி. நல்ல வேலை
அப்போ குல்ஃபிக்கு இதுல இஷ்டம் இல்லை, நல்லா தெரியுது. அதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியாது. ஒரு ஹஸ்பண்டா இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்டா அவன் யாரு என்னன்னு பார்த்து அவன் கிட்ட கொஞ்சம் பேசி வைக்கணும். இனி அவன் பக்கமே வரக்கூடாதுல்ல, அதுக்கு நான் கண்டிப்பா பேசணும்ல. பேசுறேன்டி குல்ஃபி, வந்து பேசுறேன். சார் சார் என்னடி என்ன? அதான் சொல்லிட்டோம்ல, போய் படிங்க சார். போங்க, எனக்கு தூக்கம் வருது. பேப்பர் கரெக்ஷன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதை பண்ண முடியாது போல இருக்கு. டைம் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே, நாளைக்கு பார்த்து பண்ணிக்கிறேன். நீங்க போங்க சார், போய் படிங்க. ஓ, நாளைக்கு ஸ்கூல் லீவோ? ஆமா, இதோட எப்ப ஸ்கூலு? இதோட எப்படா? மண்டே தான் சார் ஸ்கூலு. ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். மண்டே அன்னைக்கு உன்னை ஸ்கூல்ல நான் ட்ராப் பண்றேன், சரியா? ஏன்னா உன் ஸ்கூல்ல நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, பார்த்து வச்சுக்கிறேன். ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் இல்லையா? ஐயோ, நான் கூட நீ மனுஷனான நினைச்சேன். மனுஷன் இல்ல, என் புருஷன்னு கொஞ்சம் கொஞ்சமா காப்பிக்கிறியா? என்னென்ன என்ன ஸ்கூல்ல நீங்க டிராப் பண்ண போறீங்க? எதுக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நல்லாதான் இருக்கு. தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய், கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய். இதயத்தை பறித்ததற்காய் என் ஜீவன் எடுக்கிறாய். இதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே. தெரிந்து கொள்ள துணிந்த உள்ளம் தொலைந்ததுள்ளையே பிடித்தது. இன்னைக்கு வேற கிளாஸ்ல டெஸ்ட் இருக்கு. இதை வேற நான் எப்ப படிச்சு முடிக்க போறேன்னு தெரியலையே. பேசாம அண்ணகிட்ட சொல்லி இன்னைக்கு கிளாஸ்க்கு போகாம லீவ் போட்டலாமா? அதான் நல்ல ஐடியா. கனி, ஏதாவது சொல்லி அண்ணகிட்ட சொல்லி லீவ் போட்டுரு. ஆனா அண்ணாக்கு மட்டும் டெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சா லீவ் போட விட மாட்டாங்களே. டெஸ்ட் இருக்குன்னு நம்ம சொன்னதானே தெரியும், நம்ம தான் சொல்ல வேணாமே. சொல்லாமலேயே அண்ணா இன்னைக்கு வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லி லீவை போட்டுருவோம். அச்சச்சோ, பாப்பு குட்டி முழிச்சிட்டீங்களா? மயு தங்க முழிச்சாச்சா? என்னடி தங்கம், எதுக்கு அலறீங்க? வாங்க இங்க வாங்க, அக்கா கிட்ட வாங்க. அச்சோ, செல்லத்துக்கு அப்பா வேணுமாடி தங்கம். அப்பா குளிச்சிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன, வாங்க வாங்க வாங்க, அக்கா கிட்ட வாங்க. அச்சோ, எதுக்குடி சொல்லக்கூடிய அலறீங்க? தூங்கி இருந்ததுனால பாப்பாக்கு பசி எடுத்துக்கிச்சா? சரி சரி சரி, பாட்டி கிட்ட சொல்லி நான் பூ கொண்டு வர சொல்றேன். அத்தை பூ ஊட்டி விடட்டுமா? இதுதான் விஜய் வீடுன்னு நினைக்கிறேன். அவன் சென்ட் பண்ண லொகேஷன் இங்கதானே காட்டுது, அப்ப இதுவா தான் இருக்கும். சரி, முள்ளையே போய் பாத்துருவோம். எதுக்கு இந்த டவுட்டு? இது விஜய் வீடு தான். விஜயோட சிஸ்டர் இங்கதான் இருக்காளே, அப்ப இது கன்ஃபார்ம் விஜய் வீடே தான். பாப்பாக்கு பசிக்குதான் பாருங்கம்மா. பாப்பாக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்கம்மா. இதை ஏதோ எடுத்துட்டு வரேம்மா. பாப்பாக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கனி கொண்டு வரேன். அப்ப வேணுமாடி தங்கத்துக்கு? அப்ப குளிச்சிட்டு இருக்காங்கம்மா, அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன இரு, அப்பாவை கூப்பிடலாமா? சரி சரி, அழாதீங்க அழாதீங்க, அப்பாவை கூப்பிடுறேன். அண்ணா அண்ணா, என்ன பண்றீங்க? குளிச்சிட்டீங்களா? ஆமா கனி, என்னம்மா? அண்ணா, பாப்பா உங்களை தான் கேட்டுட்டே இருக்கா, சீக்கிரம் வாங்க. பாப்பா எழுந்துட்டா? இந்த வரேன். என்ன நடக்குதுங்க? யாரு இந்த பாப்பா? என்ன கனிமா, பாப்பா எழுந்துட்டா? குடு. ஆமாண்ணா, எழுந்ததுல இருந்து அப்பா வேணும் அப்பா வேணும் ஒரே அழுகண்ணா. என்னங்க, தூக்குங்க இவள. சரி தங்கம், தூங்கி எழுந்துட்டீங்களா நீங்க? சரி வாங்க வாங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க. என்னது, அப்பாவா? ஆனா விஜய்க்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருந்தான். குழந்தை இருக்கு, அப்பா என்ன கூப்பிடுறான்? இவனும் அப்பா கிட்ட வான்னு சொல்றான். என்ன நடக்குதுங்க? சிச்சோ, பாப்பா அழுதிங்களாமா? என்னமாச்சு? அப்பாவை காணன்னு இருந்தீங்களா? இதோ அப்பா வந்துட்டேன்ல, இனி அழக்கூடாது பாப்பா. சரி எடுத்தாங்க, அப்பா வந்துட்டேன்ல, அழக்கூடாது எடுத்தாங்க. அண்ணா, இப்படியேதானா அப்பா அப்பான்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கானா? தூங்கி எழுந்ததுல இருந்து அவளுக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் அழுதுகிட்டே இருக்கானா? ஆமா வாளு, அவ தூங்கி எழுந்ததும் அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் அழுதுட்டே இருக்கான். சரி சரி எடுத்தாங்க, அது அப்பா வந்துட்டேன்ல, இனி அப்பா கூடவே தான் இருப்பேன், சரியா? இன்னைக்கு அப்பாவுக்கு வேலை எல்லாம் எதுவும் இல்லை, அதனால அப்பா பாப்பா கூடவே தான் இருப்பேன். சரி எடுத்தாங்க.
அண்ணா பாப்பாக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட அப்பவே கொண்டு வாங்க என்ன இன்னும் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாக்கு பசிக்குதாம்மா, அதனால பாப்பா அலறீங்களா? சரி இருங்க, பாட்டி பூவா எடுத்துட்டு வருவாங்க, பாப்பா கூட்டி விடலாமா? இருங்கண்ணா, அம்மா கொண்டு வர சொல்றேன். அம்மா அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, பாப்பா அழுதுட்டு இருக்கா. வரேம்மா, சூடா இருக்குமா, அதை மாத்திட்டு இருக்கேன், கொண்டு வரேன் இரு. பாப்பா சூடா சாப்பிட்டா இன்னும் வலுவால, அதனாலதான் இருமா கொண்டு வரேன். விஜய் பிரியா, நீ எப்ப வந்த பிரியா? வா உள்ள வா பிரியா. வாங்க வாங்க. அது சரி அண்ணா, அண்ணிய பார்த்ததும் 100 வாட்ஸ் பல்பே எரியுது முகத்துல. மனசுக்குள்ள வேற என்னென்னமோ ஓடுதுன்னு நினைக்கிறேன். அண்ணா நினைச்ச மாதிரி பிரியா அண்ணி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எப்படியாவது வந்துடணும். கடவுளே, பிரியா அண்ணி எங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடுங்க. அண்ணா வா பிரியா வா. ஏ கனி போ, பிரியாவுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. வா பிரியா, உட்கார் பிரியா. ஆமாண்ணா, கண்டிப்பா அவங்களுக்கு குடிக்க எதுவும் குடிக்காம அனுப்ப மாட்டேனா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன்னா. ஓய் வாளு, இங்க பாரு, அவ முன்னாடி எதுவும் காமிச்சிடாது, அமைதியா போ. ஓய்டு வாளு. நிறுத்துங்க, அம்மாவையும் இந்த பக்கம் வர விடாம பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதாவது பேசுங்க, நானு சொன்னேன் பேசுங்கண்ணா. பாப்பா வேணா கூட்டிட்டு போ. வாளு, இப்ப நீங்க கிட்ட உதவ வாங்க போற. போ, பாப்பா என்கிட்ட இருக்கட்டும், நீ போ. சரிங்களா, நான் போயிட்டு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். வா பிரியா, என்ன நின்னுட்டு இருக்கா? உட்காரு. என்ன பிரியா, சொல்லாம கிளம்ப வந்திருக்கா? ஒண்ணும் இல்லடா, உன்கிட்ட பேசணும் போல இருந்ததா, சரி ஃபோன் பண்ணலாம்னு தோணுச்சு. ஃபோன் பண்ணி பேசுறதை விட நேராவே பார்த்து பேசலாம்னு நினைச்சேனா, அதான் வீட்டுக்கே வந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு நீ லொகேஷன் சென்ட் பண்ணிருந்தல, அதான் அதை வச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். விஜய், பிரியா, நீ எது கேட்கறதுன்னா தயவு செஞ்சு உட்காந்துட்டு கேளு. வா உட்காரு பிரியா. சுச்சு பாப்பா, அம்மா அம்மா தூக்குவா, அப்புறமா தூக்குவா. என்ன நீ பாப்பா கிட்ட இரு, அம்மா அப்புறமா தூக்குவான். ஏன்னு தங்கும்? ஒண்ணும் இல்லம்மா, அம்மா அப்புறம் தூக்குவாங்க. என்ன நீ பாப்பா கிட்ட இருமா, அப்பாவே தூக்கி வச்சிருக்கேன். குட்டி அப்ப சொல்றல, அப்பா கிட்ட எழுதி தங்கும். அப்ப உன்ன கடைக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? பாப்பாக்கு என்னென்னலாம் வேணும் அப்ப எல்லாம் வாங்கி தரேன், சரி? தங்கும். விஜய் குடு, பாப்பா தான் தூக்கணும்னு சொல்றால, நான் தூக்கிக்கிறேன், குடு. குட்டிமா வாங்க வாங்க குட்டிமா. விஜய், பாப்பா என்ன சொல்றா எனக்கு புரியலையே. அது ஒண்ணு இல்ல பிரியா, அவளுக்கு நீ உமா கொடுக்கணுமா, அதான் அம்மா உமா உமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, செல்ல குட்டிக்கு உம்மா வேணுமா? உம்மா தானே வேணும். ஒண்ணு என்ன நிறைய கொடுக்குறேன். என்ன என் பட்டு குட்டி, என் செல்ல குட்டி. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா இப்ப சிரிக்கிற பாரு விஜய். ஏய் என்ன என்கிட்ட வந்தது இப்படி சிரிக்கிற? என்ன நீ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நான் உன் அம்மாவா? ஏன் விஜய், உங்க அம்மா என்ன மாதிரிதான் இருப்பாங்களா என்ன? சரியா தெரியல பிரியா. என்னடா பேசுற? அம்மா நானே கேட்கணும்னு நினைச்சேன். பாப்பா யாருது? உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலன்னு தானே சொன்ன? ஆனா பாப்பா உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். நீயும் பாப்பா கிட்ட அப்படிதான் பேசிட்டு இருக்க. அப்பா வந்துட்டு தங்கம்னு சொல்லிட்டு இருக்க. யாருடா, யாரோட பாப்பாடா இது? டேய் விஜய், உனக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தையே இருக்கா என்ன? என்கிட்ட சும்மா மறைக்கிறியா என்ன? அது சரி. ஓ, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்ற அளவுக்கு நீ யோசிச்சியோ? அது சரி பிரியா, எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன்? அப்படின்னா இல்ல, இது வேற ஒரு விஷயம். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா சொல்றேன், சரியா? ஆனா இப்போதைக்கு இந்த பாப்பாக்கு அப்பா நான் கிடையாது, போதுமா? என்னடா விஜய், என்னென்னமோ குழப்பற. ஆனா இவ உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாளே. ஆமா, என்ன பாப்பா அப்பா அப்பா தான் கூப்பிடலாம். இப்போ உன்ன கூட அவ அம்மா தானே கூப்பிட்டான். அப்போ நீ பாப்பாக்கு அம்மாவா என்ன? அதுவும் கரெக்ட் தான். ஆனா பாப்பா உன்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தாலே. எப்படியா? இப்ப பாப்பா யார்கிட்ட அஃபெக்ஷனா இருக்கா பாரு. எங்க கிட்ட இருந்தபோது அழுதுகிட்டே இருந்தா. அங்க பாரு, உன் கண்ணத்தை தடவி கொடுத்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா பாரு. அதுவும் உன்னை பார்த்தபடி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்னடா விஜய், ஓயாம மொத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா? என்னடி தங்கம், இந்த அம்மாவை பிடிச்சிருக்கா? அதனால அம்மாக்கு நிறைய முத்தம் கொடுக்குறியா? என்னடி தங்கம்? இப்ப என்ன சொல்ற பிரியா? அப்போ இந்த பாப்பாக்கு அம்மா நீதானோ? பாத்தியா பிரியா, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு, ஆனா என்கிட்ட விஷயத்த மறைச்சிட்ட, அப்படிதானே?
டேய் ஃப்ராடு, பாத்தியா நான் போட்ட விஷயத்தை திருப்பி எனக்கே போடுற உன்ன. ஆனாலும் விஜய், எனக்கு என்னமோ இந்த பாப்பா என்கிட்ட வந்ததும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா விஜய். பிரியா, அதெல்லாம் எதுவும் இல்லை. பாப்பாவை நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறல, அதான் உனக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கும். இல்ல விஜய், நான் இது வரைக்கும் எத்தனையோ குழந்தைங்களை பார்த்துருக்கேன், கொஞ்சிருக்கேன். ஆனா இந்த பாப்பாவை தூக்கும்போது எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி நிழடலா இருக்கு. என்னமோ நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கேனா என்னமோ, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல விஜய். ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குடா. பிரியா, அதெல்லாம் எதுவும் இல்லை. இங்க பாரு, பாப்பா உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நீ அவகிட்ட விளையாடு. இரு, உனக்கு நான் எதனா குளிக்க கொண்டு வரேன். ஏய், எங்க போகாத, நீயும் கூடவே இரு விஜய், நீ கூடவே இரு. ஒருவேளை நீ போனதும் அப்பா வேணும்னு சொல்லி அழப்பறா, நீ இங்கே இரு. பாத்தியாடா, இன்னும் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அப்பா அப்பான்றா. பாத்தியா அம்மா இப்ப என்ன சொல்றா? நான் அவகிட்ட வரணுமாமா. ஏன் தங்கம், அதான் அம்மா கிட்ட இருக்கீங்களா, அங்கே இருங்க, அப்புறமா வரேன். ஏய் விஜய், அத பாப்பா கூப்பிடல, என்னன்னா வந்து கேளு. மேடமே சொல்லிட்டீங்க, அப்புறம் வராம இருப்பேனா? என்னடி தங்கம், இது அப்பா வரையிரு. குட்டிக்கு என்ன வேணும்? அப்பா தானே தங்கம். இது என்னடா பண்றா இவன்? அங்க திரும்பி உன்ன அப்பாங்கறா, இந்த பக்கம் திரும்பி என்ன அம்மாங்கறா. குட்டி பாப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா அப்பா வேணுமா? நான் அம்மா, அவன் உனக்கு அப்பாவா? அது சரி, நீங்க ரெண்டு பேரையும் உனக்கு அம்மா அப்பாவா ஆக்கிட்டேன், அப்படிதானே? பிரியா, எனக்கு இதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீயும் நானும் பக்கத்துல நம்ம கிட்ட ஒரு குழந்தை, அதுவும் அவன் நம்ம ரெண்டு பேரையும் அம்மா அப்பான்னு சொல்றான். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வராம நீ சிரிச்சபடி இருக்க. நான் கூட நீ கோவப்படுவியோன்னு நினைச்சேன், ஆனா நீ சிரிச்சபடியே இருக்கியே. இருமாத ஒரு கொலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத திசை அறியாத அறவைய போல. பிரியா, நீ கடைசி வரைக்கும் என் கூட இப்படி இருப்பியான்னு தெரியாது, ஆனா இந்த நிமிஷம் இப்ப நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியா, I love you டி. I too love you டி. I love you so much டி. போகும் அம்மா தூதர் செல்ல தேடும் அம்மா. சரி சரி, அர்ஜுன் வாக்கிங் போயிட்டானு பாரு. போல சங்கால வேலை பொங்கி வந்தாலே நீனா சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ் அந்த மனுஷனுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, உனக்கு சும்மா அட்டகாசமா இருக்குடி. ஐயோ, இவன் எதுக்கு இப்ப என் ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு இருக்கான்? என் ட்ரெஸ் ஆனாலும் என்னை விட என் ட்ரெஸ் இவளுக்கு நல்லா இருக்கு. ஏய் குல்ஃபி, வேணாண்டி, வாய் ரொம்ப ஓவரா பேசுற. வாயாடி, அந்த மாதிரி நான் கூட உனக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? அதான் ஒரு மாதிரி கிக்கு வர மாதிரி எப்படி கூப்பிடலாம் தெரியுமா? மச்சான். ஐயோ மச்சான், மச்சான் நல்லா இருக்குல்ல? ஐயோ மச்சான் எப்படியா இருக்க? இன்னமும் இருக்கியா? அது என்ன என்னென்னமோ பண்ணுதியா மச்சான். என் பார்வையில என்னமோ இருக்கு, நான் அப்படி எதுவும் பார்க்கலையடி. சரி சரி, ஆனாலும் நீ அப்படி பார்க்கறது தான் ஏன் மச்சான் எனக்கு என்னென்னமோ பண்ணுது. நீ அப்படியே பாரு. நீ இவ்வளவு முதல்ல அவ போதையில இருந்து தெளிவி. ஓய் குல்பி, என்ன என்ன இதெல்லாம்? ஆமா, இங்க என்ன நடக்குது? மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு.